வாவாதேரிய படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்த பத்தி ஆரம்பிக்கணும் அப்டின்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உயிர் தெழுந்தார் அப்டின்ற மாரி சொல்லலாம். எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து வயசானவங்க, பெரியவங்க, அ சின்னவங்க கூட சில பேர் வந்து எம்ஜிஆர் ஃபேன்ஸ் அப்டின்றது இருப்பாங்க. நான் சொல்றது வந்து மிகைக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து பொங்கல் ட்ரீட் அப்டின்னு வந்து கூட சொல்லலாம். பொங்கல் நம்ம ஆஹா ஓஹோன்னு எதிர்பார்க்காம அமைதியா உட்காந்து பார்க்கறது நல்ல படம். நிறைய பேர் படம் நெகட்டிவா நல்லா இல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெகட்டிவா சொல்றதுக்கு ஏன்னா அந்த நம்ம எல்லாம் இப்ப வர படம் எல்லாமே ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டோம், நிறைய காமெடிஸ்லாம் எதிர்பார்த்துட்டோம். இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எம்ஜிஆர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டர் அந்த அவர் என்னென்ன வேஷம் போட்டிருப்பாரோ அதை பத்தியே வந்திருக்கும். படம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எம்ஜிஆர் ரசிகராக வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் வாரத்துக்கு முன்னாடி வந்து டிஎம்கே படம் வந்துச்சு, இப்போ ஏடிஎம்கே படம் வந்துருக்குது. அதனால எந்த படம் ஜெயிக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாத்தியார் பொங்கல் கூட சொல்லலாம் இது வந்து. ஆ கார்த்தி அவர்கள் வந்து இந்த ரோல்ல வந்து ரொம்பவே வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர பார்க்கறதுக்கு வந்து எம்ஜிஆர் மாரியே இருக்கு. எம்ஜிஆர் அவர்களாவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அவர் வந்து ரொம்ப யங் லுக்ல ரொம்ப வந்து ரொம்ப அழகா இருக்காரு. ஆ இந்த அப்புறம் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறது தான் அவர் சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்கும் அது. அந்த ஒரு விஷயம் தான். அந்த அதான் அவர் சொன்ன மாதிரி வேலாயுதம் படத்துல அவர் வந்து யாருக்குமே தெரியாம போராடுவார்ல. அந்த மாதிரி அவருடைய உடம்புக்குள்ள வந்து எம்ஜிஆர் வந்து அதாவது கார்த்தி உடம்புக்குள்ள எம்ஜிஆர் வந்து அந்த விஷயத்த நல்ல விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி படமாக பார்க்குறப்ப வந்து நம்ம அந்நியன்லாம் பார்த்துருப்போம். ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ். சின்ன வயசில் என்ன பார்க்குறோமோ அதான் பெரிய வயசில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அது வந்து இந்த படம் வந்து வலியுறுத்துது. கதை வந்து என்ன மாரி கதை அப்படின்னா, வேலாயுதம் படம் பார்த்திருப்போம். விஜய் அவர்கள் வந்து நடிச்ச வேலாயுதம் படம் பார்த்திருப்போம். அந்த ஒரு அவுட்லெட் ஃபார்மேட் அப்படின்றத எடுத்துட்டு இந்த படத்த வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து 2 மணி நேரம். படத்த வந்து வழவழ கொழகொழன்னு இழுக்காம வந்து 2 மணி நேரத்துல குடுத்துருக்காங்க. படத்தோட காரணம் அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் தான். ஏன்னா அந்த ஹீரோயின் பண்ணுற விஷயம் ஒன்று கூட பார்க்க முடியல. அது வெறும் பாட்டுக்கு மட்டும் அந்த தெலுங்குலேருந்து எதுக்கு இறக்குனாங்கன்னு தெரியல. டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எம்ஜிஆர்னு அங்கங்கே நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். மைனஸ் வந்து 2 மைனஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா போற மாரி இருக்கும். அப்புறம் இன்னொருடைய மைனஸ் வந்து படத்துல வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்னால இது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம் கிடையாது. பட் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆனதுனால நம்ம அந்த மைண்ட் செட்ல இருப்போம். ஒரு செலிப்ரேஷன் சாங்ஸ் இல்ல ஒரு ஃபோக் சாங்ஸ் அந்த மாரி குடுத்திருந்தா அப்டின்னா, நம்மளுக்கு இன்னுமே ஒரு என்கேஜிங்கா இருந்திருக்கும். படத்துல வந்து ஹீரோயின் ரோல் வந்து கீர்த்தி ஷெட்டி. அவங்க வந்து ஒரு கேமியோ ரோல் மாரி தான் அப்டின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு அப்பப்போ வந்து வந்துட்டு போவாங்க. ஒரு கான்ட்ரோவர்சி அப்டின்னா இதுல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. என்ன கான்ட்ரோவர்சின்னா, போன 2025 பொங்கல் தீபாவளிக்கு வந்து 2, 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து மாரி செல்வராஜ் படத்த அதாவது பைசன் படத்த பார்க்க மாட்டேன். நான் டியூட் படத்த தான் பார்க்க போறேன் அப்டின்னா, டியூட் படத்துல போயிட்டு ஒரு ஷாக் ஒண்ணு இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் ஷாக் அப்டின்றது. அதே மாரி இந்த பொங்கலுக்கு ஒரு 2026 பொங்கலுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் ஷாக் ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் தாக்கிட்டாங்க, டேரக்டாக தாக்கிட்டாங்க. நம்ம அந்த தூத்துக்குடி அந்த ஷூட்டிங் அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியும். அவங்கள வந்து டைரக்டாவே தாக்கி ஒரு மாரி நிறைய விஷயங்கள உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் எதுக்காக போராடுறாங்கன்னு தெரியாத மாரி ஒண்ணு பேப்பர் நியூஸ்ல போட்டு முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் தான். ஏடிஎம்கே கட்சிக்காரவங்க வந்து நான் பராசக்தி படத்த பார்க்க மாட்டேன் அப்டின்ட்டு அந்த படத்துக்கு போக மாட்டேன். நான் இந்த படத்துக்கு வாவாத்தியார படத்துக்கு வந்து பார்க்குறேன் அப்டின்ட்டு வந்தாங்கன்னா, இந்த படத்துல ஒரு ஷாக் ஒண்ணு இருக்கு. படத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஷாக் அப்டின்றது. இதுக்கு நடுவுல நீங்க பார்க்குற சீன் எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சீன் ஓரளவுக்கு பார்க்குற மாரி இருக்கு, அவ்வளோதான். ஒர்க் ஆயிருச்சுலாம் இல்ல. பார்க்குற மாரி இருக்கு. ஏன்னா நம்ப அதான் எம்ஜிஆர் 2.0 அந்த மாரி படம் பார்க்குறப்ப இல்ல. இதுல கொஞ்சம் அந்த அம்னீசியால பேஷண்ட்ல மாறுற மாரி எப்படி இருக்காரோ அந்த மாரி இருக்காரு. நம்ம அ அந்நியன்ல வந்து நம்ம விக்ரம் எப்படி பார்ப்போமோ, அது மாரி தான் இவரையும் பார்ப்போம். உள்ள ஒண்ணு நடக்கும், வெளிய ஒண்ணு நடக்கும். 2ம் அதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலா கண்டுபிடிச்சு, அவர் வந்து அந்த எல்லாத்தையும் தட்டி கேட்டாரா இல்ல, அதுதான் கதை. எம்ஜிஆர் பிடிக்கும்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து பிடிக்கும் ப்ரோ. எம்ஜிஆர் பிடிக்கும் இல்லை, எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். நல்ல படம் தான், பார்க்கலாம். ஆனா ரொம்ப எதிர்பார்க்குற அந்த ஃபைட் சீன்ஸ் காமெடிஸ்லாம் எதிர்பார்க்குறவங்க, அப்புறம் இந்த ரொமான்டிக் சீன்லாம் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்துக்கு வந்தா கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். இல்ல பேய் படம் மாதிரி கொஞ்சம் லைட்டா வரும். ஏன்னா எம்ஜிஆரே கார்த்தியை ஒரு இடத்துல முறைச்சு பார்ப்பாரு. அந்த இடத்துல நம்ம பேய் படம் தான் பார்க்க வந்தோமோன்னு யோசிப்போம். பட் ஆனா பேய் படம்லாம் இல்லை. நம்ம நம்ம ஆழமா எதை வந்து ரொம்ப தாக்குறோமோ அதுதான் வந்து படமா இனிமேல் வெளிப்படும் பெருசானா. லேக் படம் ஃபுல்லா லேக் தான். டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பயங்கர கான்ட்ரோவர்சி ஏதாவது இந்த படத்துல பேசிட்டாங்க.
ஆமா. பயங்கர கான்ட்ரோவர்சின்றது இருக்கு. இது வந்து ஏடிஎம்கே கட்சி சார்ந்தவங்க, அப்படின்றவங்க இந்த படத்த வந்து பார்த்தாங்க அப்படின்னா தெரியும். இந்த படம் வந்து ஏன் தள்ளி போச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா வந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. படம் ஈவினிங் வந்து யாராவது கான்ட்ரோவர்சி ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? அப்படின்றத வந்து கேட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, கார்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களாவே வாழ்ந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி வந்து ஏடிஎம்கே கட்சி. அவர் தான் வந்து அந்த கட்சி வந்து துவங்குனாரு. டிஎம்கே கட்சியிலருந்து வந்து. ஆனா, இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்படின்றது ஒண்ணு நடக்கும். ஷூட் அவுட் அப்படின்றது. அந்த ஒரு விஷயத்த மையமா எடுத்துக்கிட்டு, அந்த நேரத்தில யாரு வந்து சிஎம் அவர்களா இருந்தாங்க அப்படின்றத இந்த படத்தில காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில யார் சிஎம் அவர்களா இருந்தாங்க அப்படின்றது மக்களாகிய உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். நேத்து ஞானவேல்ராஜ் வந்து ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு டைரக்டா எஸ்கேவே அடிச்சிட்டாரு. இதோட பச்சாலாம் அடிக்க முடியாது. நேத்து அவர் அந்த குடுத்த மாரிலாம் அறிவிப்புக்கு இது படம் ஒர்த்தா இருந்ததுங்களா? இல்ல. அந்த அளவுக்குலாம் இல்ல. இதெல்லாம் போன வருஷமே வந்திருக்க வேண்டியது. போன வருஷம் வந்திருந்தா கொஞ்சம் ஆவரேஜ்ன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வருஷம் வந்தனால எல்லாரும் போட்டு மறுபடியும் அடிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, நிறைய பேத்துக்கு இந்த படம் சில பிடிக்காத மாரி தான் இருக்கும். ஏன்னா, எம்ஜிஆர் வந்து இவ்வளோ கேவலமா காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாரிலாம் சொல்லுவாங்க. பட் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ, அத வந்து தட்டி கேட்கிற மாரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்திருப்பாரு. மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ற மாரியும், விழிப்புணர்வு சொல்ற மாரியும் வந்து எம்ஜிஆர் கேரக்டராவே வந்து கார்த்திக் வந்து வாழ்ந்திருப்பாரு. நெறைய பேரு நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒர்க் ஆகல. எதுவுமே இந்த படத்துல ஒர்க் ஆகல அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. படத்துல நெகட்டிவ் வந்து அதான் ட்விஸ்ட். அதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட் வந்து பராசக்தி படம் வந்து பிடிக்காது. அந்த படத்துக்கு நான் போமாட்டேன். அதாவது டிஎம்கே கட்சி படத்துக்கு நான் போமாட்டேன் அப்டின்ற மாரி ஆ நிராகரிச்சுட்டு இந்த படத்துக்கு வந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கே மனம் நெருடுற மாரி சில விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். இது வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் மாரி தான் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தோடைய புரொடியூசர் 2 ஹாஃப்மே ஸ்லோவா தானே இருக்கு. 2மே ஸ்லோவா தான். ஆனா எல்லா படத்துலயும் வர மாரி தான். இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப் ஏத்தி விட்டுறாங்க. ஏன்னா அடுத்து என்னன்னு நம்ம உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக. அதே போல அடுத்து நம்ம அந்த இன்டர்வல் பிளாக்ல ஏத்துன ஹைப்ப கொண்டு போ மாட்டேங்கிறாங்க. எல்லா படமும் ஒரே மாரி தான். ஞானவேல் ராஜா அவர்கள் வந்து சொன்னாரு. நேத்து பிரஸ் மீட்ல வந்து அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. ஸ்டேஜ்லலாம் நின்னுட்டு அழுதுட்டு, அப்புறம் அண்ணன், தம்பிலாம் சொல்லிட்டு, கீழ நடு ரோட்ல தள்ளி விட்டுருவாரு அப்படின்றது, கரெக்ட்டா ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காரு. அது ஏன் அப்படின்றது நீங்க இந்த படத்த வந்து பார்க்கும்போதுன்றது தெரியும். எம்ஜிஆர் வந்து ஏதோ தப்பா காட்டுற மாரிலாம் நெனச்சுக்கிட்டு கேஸ் போட்டுருவாங்க. பட் அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி நேத்தெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. இந்த படம் வெளிய வரதுக்கு. பார்க்கலாம். அவரோட ஆத்மா வந்து இந்த படத்த ஓட வைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். சாங்ஸ் வந்து இந்த படத்துடைய கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். படத்துல வந்து 2, 3 சாங்ஸ் ஒண்ணு வரும். எம்ஜிஆர் அவர்களுடைய ரீமேக் சாங்ஸ் ஒண்ணு லிட்டில் பிட்டா ஒரு லிரிக்ஸ் மட்டும் சேர்த்திருப்பாங்க. அது கொஞ்சம் செலிப்ரேஷன் மோட்ல, ஒரு ஃபோக் சாங் மோட்ல, இல்ல ஃபாஸ்ட்டா அந்த மோட்ல வந்து பாட்டு வந்து எடுத்திருந்தாங்க, இல்ல குடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும். படத்துடைய ட்விஸ்ட் கிளைமாக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் தான் ஒண்ணு வைப்பாங்க. கிளைமாக்ஸ்ல கொண்டு போவாங்க. நல்லா தான் கொண்டு போவாங்க. நம்மளுக்கு ஆஹா, ஓஹோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கடைசியில பார்த்தா அது மொக்கையா ஒரு 2டே டயலாக்ல ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ராஜ்கிரண் இவங்க நடிகர். சத்யராஜ், ராஜ்கிரண் 2 பேருமே ரொம்ப சூப்பரா நடிக்காங்க. ஆனா ராஜ்கிரனுக்கு என்ன சாபம்ன்னு தெரியல. எல்லா படத்துலயும் அவர் ஒரு மாரி கொன்றுறாங்க. அது ஏன்னு தெரியல. அது ஒரு மாரி அவர் எம்ஜிஆர் ரசிகன் ஏற்கனவே நெறைய பேட்டில சொல்லியிருக்காரு. அதனால இந்த படத்துலயும் அவர் எம்ஜிஆர் ரசிகனாவே வருவாரு படம் ஃபுல்லாவே. மைனஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பாட்டு தான். கொஞ்சம் ஸ்லோ அடிக்கிற மாரின்றது இருக்கும். நலன் குமாரசாமி வந்து இதுக்கு முன்னாடி சூதுகவும் படம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு கமர்ஷியல் ஒரு என்கேஜிங்கா இருக்கும். முழுக்க முழுக்க அது வந்து பாசிட்டிவ் கேரக்டர் அப்டின்ற மாரி சொல்ல முடியாது. நெல்சன் அவர்கள் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி நலன் குமாரசாமி தான் வந்து டார்க் காமெடிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பேர் போனவரு. ஸோ இந்த படத்திலயும் வந்து டார்க் காமெடி வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான் அது. பிஜிஎம் நார்மலா தானே இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாங் வச்சிருப்பாங்க. அது தேவையில்லாத சாங் தான். அப்புறம் ரீமிக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் சாங்ஸ் நிறைய சாங்ஸ் நடுவில் போட்டிருந்தாங்க. இப்ப கார்த்திக் வந்து பார்த்தோம்னா, இப்ப தொடர்ச்சியா எல்லா படமும் வந்து பார்த்தோம்னா, ஒண்ணு ஃப்ளாப்ல முடியுது, இல்லன்னா வந்து பெருசா ஹிட் ஆகுறது இல்ல. அதுல இந்த படம் எந்த வரிசையில இது போகும்? ஆவரேஜில் தான் போகும். ஆவரேஜ்ல தான் போகும். ஃப்ளாப்லாம் ஆகாது. நல்லா போகும். ஏன்னா எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நல்லா போகும். உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துரும். அதுக்கப்புறமேட்டு அவரு இறந்துற மாரி தான் காமிப்பாங்க. காலகட்டத்துல நம்ம நிகழ்காலத்துல நடக்கிற மாரி தான். அது சின்ன வயசுலேருந்தே அவரு இந்த காலத்துலேருந்து அப்படியே சின்ன வயசுல அந்த எம்ஜிஆர் எப்ப இறந்தாரோ, அதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம். அது ஒரு மாரி அப்படிதான் வச்சிருக்காங்க. இந்த படத்த நீங்க பார்க்கும்போன்றதே தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து 100% வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மூவி தான் இது. இதுல சப்போஸ் இந்த இந்த படத்துல வந்து விஜய் நடிச்சிருந்தாரு அப்டின்னா வந்து, ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ நடந்துச்சோ, இப்ப நடந்துட்டு இருக்கோ, அத விட பெரிய இஷ்யூ வந்து இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்கும். சப்போஸ் இந்த படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருந்தா.
ஃபெஸ்டிவலா இருக்குமா இந்த படம்? இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு வந்து பார்க்கலாம். இந்த படமே சரி. ராசியான எல்லா படத்தையும் கொண்டுறாங்க. அது அது வந்து அவங்க ஒரு நல்ல கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்கள காட்டின மாதிரி கடைசி வரைக்கும் காமிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சம்மதமே இல்லாம அவங்களுக்குள்ள லவ் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னே தெரியாம கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இல்ல. இதே பொங்கலுக்கு வந்து கனெக்ட் ஆகுமா ப்ரோ எல்லாருக்குமே? பொங்கலுக்கு கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. பொங்கலுக்கு வந்து நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அப்டின்னா வந்து இந்த படத்த வா வா தேர படத்த வந்து தாராளமா பாருங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். ரவிராஜ் அவர் எப்படி பண்ணியிருந்தாரு bro? அவர் ஒரு மாதிரி வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அது அவருக்கு செட் ஆகல. ஓவராலா படம் எம்ஜிஆர் ரசிகர்களா இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேட்டு இந்த படம் வெளிய வந்திருக்கு. அதனால அதுக்கோசரமும் இந்த படத்த பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சென்னையில, கோயம்பேட்ல ஒரு பிரபலமான ஒரு தியேட்டர்ல வந்து 2 வேற்றுகிரக வாசிகள் வந்து சுத்திட்டு இருக்காங்க. அது வந்து அறிவு டிப்போ அவருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போனது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா. ஏன்னா, பராசக்தி படம் வந்து ஜனநாயகன் படத்த வந்து அடிச்சு காலி பண்ணிருமா. அது மட்டும் இல்லாம, விஜய் அவர்களோட கரியரையே வந்து முடிச்சு கட்டிருமா. ஸோ இவங்கலாம் வந்து எந்த கிரகத்திலேருந்து வராங்க அப்படின்றது தெரியல. நான் அதுல முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பராசக்தி படம் வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படின்றாங்க. நானும் வந்து எங்கேயோ தேடி தேடி பார்க்குறேன். எங்கேயாவது இருக்கும் அப்படின்ட்டு. அந்த 1000 கோடி எங்க இருந்தா தெரியல. கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன்.